பகவத் தியான சோபானத்திலே 2 சோபானங்கள் இருக்கின்றன. ஒன்று யமம் நியமம் என்றபடியாக அஷ்டாங்க யோகங்களிலே ஒவ்வொன்றாக மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய ஸ்லோகத்திலே தாரணம் என்கிற படிக்கட்டு வந்திருக்கிறது. பிரத்யாகாரத்திலிருந்து ஒரு படி மேலே ஏறி இருக்கிறோம். இன்னொன்று பெருமாளுடைய திருவடியில் ஆரம்பித்து திருமுடி வரையிலுமான ஏறுதல் நடைபெறுகிறது. இன்றைக்கு மார்பகத்திலிருந்து ஏறி தோள்கள் பாகுக்கள் என்ற அவயவத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது பாகு வர்ணனம். ஏகம் லீலோபஹிதமிதரம் பாகுமாஜானுலம்பம் பிராப்தாரங்கே சயிதுரகில பிரார்த்தனா பாரிஜாதம் திருப்தாசேயம் திருடநியமிதா ரஷ்மிபிர்பூஷணானாம் சிந்தாஹஸ்தின்யனுபவதி மே சித்ரமாலானயந்திரம். பெருமாளுக்கு மூலவருக்கு 2 திருக்கைகளிலே ஒரு திருக்கையானது ஏகம் 1 லீலா உபஹிதம், லீலா விளையாட்டாக, உபஹிதம் உபதானமாக்கப்பட்டது. உபதானம் என்று தலையாணைக்கு பேரு. தலையணையாக வைத்துக் கொள்ளப்பட்டது. ஒரு கையை தலையணையாக வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். இதரம் பாகும், இன்னொரு கையானது ஆஜானுலம்பம். ஜானு என்றால் முழங்கால், ஆஜானு என்றால் முழங்கால் வரையில், லம்பம் நீண்டு கொண்டிருக்கிறது. பொழுது 2 கைகளையும் வித்தியையில் இருக்கிறது. பிராப்தா அடைந்தது, என்னுடைய சிந்தா என்னுடைய மனசு எண்ணமானது அந்த பெருமாளுடைய 2 திருக்கைகளையும் அடைந்தது. ரங்கேஷயிதுஹு, ரங்கத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறவனுடைய திருக்கையை அடைந்தது. அந்த திருக்கை எப்படிப்பட்டது? திருத்தோள் என்றும் சொல்லலாம். அகில பிரார்த்தனா பாரிஜாதம், எல்லா பிரார்த்தனைகளுக்கும் அது பாரிஜாத விருட்சமாக இருக்கிறது. தேவலோகத்திலே இருக்கிற பாரிஜாதம் என்ற கல்பக விருட்சமானது கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்று பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிற பாரிஜாதமாக அந்த பாகு இருக்கிறது. அதிலே என்னுடைய சிந்தை போய் அடைந்தாள். என்னுடைய சிந்தை என்கிற ஹஸ்தினி, அது ஒரு பெண் யானை. என் சிந்தை இருக்கிறதே எண்ண ஓட்டம், அது ஒரு பெண் யானை. திருப்தா, சாதாரண யானை இல்லை, கொழுப்பு பிடித்த யானை, தர்ப்பம் கொண்ட யானை. சேயம், சா இயம் என்று பிரிக்க வேண்டும். இயம் இங்கே அருகிலே இருக்கிறது, ஆனால் சா அப்படிப்பட்ட பிரசித்தியை கொண்டது. என்னுடைய சிந்தை என்பது எவ்வளவு அலை பாயும், எவ்வளவு கட்டுக்கடங்காமல் போகும் என்றெல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த சிந்தையா இப்பொழுது கட்டுப்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. எப்படி கட்டுப்பட்டிருக்கிறது? திருட நியமிதா, திருட உறுதியாக, நியமிதா கட்டி போடப்பட்டிருக்கிறது. என்னுடைய சிந்தை இந்த ரங்கநாதனுடைய பாகுவை அடைந்த பொழுது உறுதியாக அதிலேயே கட்டி போடப்பட்டிருக்கிறது. வேறு எதையும் நினைக்காமல் அந்த பாகுவை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்மிபிர் பூஷணானாம், கட்டி போட்டிருக்கிறது. நியமிதா என்றால் ஏதாவது கயிறை வைத்து கட்டி இருக்கிறார்களா என்றால் அப்படியும் சொல்லலாம் போலத்தான் இருக்கிறது. அந்த கையிலே இருக்கிற பூஷணங்கள் இருக்கின்றனவே, வளையல்கள், தோல் வளைகள், கேயூரங்கள் முதலியவை, அவற்றிலிருந்து ரஷ்மிகள் கிளம்புகின்றன, ஒளி கதிர்கள். அவை அந்த கம்பத்திலிருந்து வந்த கயிறு போல தோன்றுகின்றன. என்னுடைய சிந்தையை அந்த கயிறானது பிடித்து கட்டி போட்டிருக்கிறது பாகு என்கிற கம்பத்திலே. சிந்தாஹஸ்தினி, என்னுடைய சிந்தை என்கிற பெண் யானையானது ஆலான யந்திரம், யானைகளை கட்டி போடுவதற்காக ஒரு யந்திரம் வைத்திருப்பார்கள், கட்டுத்தறி.
இந்த யந்திரத்திலே என்ன இருக்கும் என்றால் ஒரு பெரிய ஆறாங்கல்லு மாதிரி ஒரு கம்பம் இருக்கும். அந்த கம்பத்திலிருந்து இரும்பு சங்கிலிகள் இருக்கும். அந்த இரும்பு சங்கிலினுடைய நுனியானது யானையினுடைய காலை கட்டும். அதுதான் ஆலான யந்திரம் என்பது. இது ஒரு சித்திரமான ஆலான யந்திரமாயிருக்கிறது. பாறை கம்பத்துக்கு பதிலாக ரங்கநாதனுடைய பாகுவே இருக்கிறது. இரும்பு சங்கிலிக்கு பதிலாக அவனிடம் இருக்கிற ரத்னங்கள் இருக்கின்றனவே, பூஷணங்கள், அந்த பூஷணங்களுடைய ஒளி அது இருக்கிறது. யானையாக, பெண் யானையாக என்னுடைய சிந்தா இருக்கிறது. அதனால இது ஒரு சித்திரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாகுவை, ஆளான யந்திரம் போல் இருக்கிற பாகுவை, பெருமாளுடைய திருத்தோள்களை அனுபவதி, என்னுடைய சிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அதிலேயே ஆனந்தம் பெறுகிறது என்று ரங்கநாதனுடைய பாகு வர்ணனம். இந்த வர்ணனத்தில் இருக்கிற விசேஷங்களையும் ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே நாம் மேலெழுந்த பொழிப்புரையை இப்பொழுது ஆபாத்தமாக பார்த்தாயிற்று. இதில் இருக்கிற விஷயங்கள் என்ன என்று ஒவ்வொன்றாக அலசி பார்த்தோமானால், முதலிலே ஏகம் பாகும் இதரம் ஆஜானுலம்பம் என்று ஏகம் என்ற பதத்தாலும் இதரம் என்ற பதத்தாலும் இரண்டு பாகுக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே சையுதுஹோ, ரங்கே சையுதுஹோ, ஸ்ரீரங்கத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு இரண்டு பாகுக்கள் இருக்கின்றன. ஏகம் லீலோபகிதம், ஒரு கையை தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு விளையாட்டுக்காகத்தான், அவருக்கு தலையணை தேவை என்பது கிடையாது, அது ஒரு லீலை. இதரம்பாகும் ஆஜானுலம்பம், இன்னொரு கை முழங்கால் வரை நீண்டிருக்கிறது. சிந்தாஹஸ்தினி, என்னுடைய சிந்தை என்கிறது பெண் யானை போல இருக்கிறது. பிராப்தா, அது இந்த பாகுவை அடைந்தது. என்னுடைய சிந்தையை ரங்கநாதனுடைய பாகுவை அடைந்தது என்பதற்கு என்ன தாற்பயம் என்றால், நான் ரங்கநாதனுடைய பாகுவை மனசிலே தியானித்தேன் என்று அர்த்தம். பிராப்தா, பிறகு அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம், எல்லா வேண்டுகோள்களுக்கும் இந்த பாகுவானது பாரிஜாத விருட்சம் போல இருக்கிறது. அந்த வேண்டுகோள்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்க வல்லதாக இருக்கிறது. திருப்தா, என்னுடைய சிந்தையானது திமிராலே திமிருகிறது, கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. திருட நியமிதா, அதை உறுதியாக இதிலே கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். எந்த கயிறாலே கட்டியிருக்கிறார்கள் என்றால், ரஷ்மிபிர் பூஷணானாம், திருவாபரணங்களுடைய ஒளிக்கதிர்களாலே இதை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த பாகு என்பதுதான் ஆலான யந்திரம், யானை கட்டுகிற இடம். அதை இந்த என்னுடைய சிந்தையானது அனுபவத்திமே, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சித்திரம், இதெல்லாம் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது, லோக விலட்சணமாக இருக்கிறது. இப்படி கூட நடக்குமா என்று தோன்றுகிறது. என்ன ஆச்சரியம் என்பதை நிதானமாக பார்ப்போம். ஏகம் லீலோபகிதம், இந்த தலையாணியை லீலைக்குத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதிலே என்ன கருத்து என்றால், நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், கையை எப்பொழுது தலையணையாக வைத்துக் கொள்வோம், கை மேலேயே தலையை வைத்துக் கொண்டு எப்பொழுது தூங்குவோம் என்றால், வேறு தலையணை கிடைக்காததாலே கையை தலையணையாக வைத்துக் கொள்வோம். வேறு கிடைத்தால் அதைத்தான் வைத்துக் கொள்வோம். ரங்கநாதன் விஷயத்தில் அப்படி கிடையாது. நான் அவாப்தம் அவாப்தவ்யம், அவருக்கு தலாணி கிடைக்காததனாலே கையை வைத்துக் கொண்டார் என்பது கிடையாது. பின்ன எதற்கு என்றால், லீலைக்குத்தான் இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தலையணை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அது இல்லாவிட்டால் தூக்கமே வராது, அது இல்லாவிட்டால் சிரம பரிகாரமே ஏற்படாது என்றெல்லாம் பார்க்கிறோம். ரங்கநாதனுக்கு அப்படி தலையணை இருந்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. பின்ன எதற்காக கையை தலையணை போல் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், லீலோபகிதம், அது அவருக்கு ஒரு விளையாட்டாக இருக்கிறது.
நமக்கெல்லாம் தலையினை வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் அங்கே தலையிலே ஜலம் கட்டிவிடும். அதற்காக ஆரோக்கியத்தை கருதி தலையணை வைத்துக் கொள்கிறோம். ரங்கநாதர் எதற்காக தலையணை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. எதற்கு? லீலே, லீலோபகிதம், ஒரு லீலைக்காக அவர் தன்னுடைய கையை தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏகம் லீலோபகிதம். உபஹிதம் என்றால் உபதானம் என்ற தலகணைக்கு பெயர். உபஹிதம் என்றால் தலையணை போல வைத்துக் கொண்டப்பட்டது என்ற அர்த்தம். ரங்கநாதன் தலையணை வைத்துக் கொள்வது, தன்னுடைய கையையே தலையணையாக வைத்துக் கொள்வது, இந்த ரங்கநாதனையே ஆராதித்த பெருமாள் ராமன் தன்னுடைய கையையே தலையணையாக வைத்துக் கொள்வது, காட்டிலே இருந்த பொழுது திலகனை எல்லாம் கொண்டு போகவில்லையே, அதெல்லாம் இதிகாசங்களிலே ஆரூடமான விஷயங்கள். ஒரு ஸ்லோகம் பராசர பட்டருடையது, ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம். ஸ்ரயாம ஸ்ரீரங்கேஷயிது ரூபதானி கிருத புஜம். நாம் பெருமாளுடைய புஜம் இருக்கிறதே, அதையே திருத்தோளையே ஆசிரியிப்போம். பெருமாளை ஆசிரியப்பது இருக்கட்டும், பெருமாளுடைய திருமேனி, திருமேனியில் இருக்கிற திரு அவயவம், அவை ஒவ்வொன்றும் நம்மாலே ஆசிரியனீயமாக ஆகியிருக்கிறது. ஸ்ரீரங்கே ஷயிதுஹு, ஸ்ரீரங்கத்தில் படுத்துக் கொண்டவனுடைய உபதானி கிருத்த புஜம், தலையணையாக வைக்கப்பட்ட அந்த புஜமானது, கையானது நமக்கு ஸ்ரேயாமக, ஆசிரியனீயமாக, சரண்யமாக இருக்கிறது என்று. ராமாவதாரத்திலும் அப்படித்தான். அவனுக்கு பல சந்தர்ப்பங்களிலே கையேதான் தலையணை. ராமபாஹுருபதான மேஷத்தே, பவபூதி வர்ணிக்கிறான். சீதையிடம் ராமன் சொல்லுகிறான், உனக்கு தலையணை இல்லாத குறை வேண்டாம், இந்த ராமபாகு இருக்கிறதே அது உனக்கும் தலையணையாக ஆகும் என்று. பாஹும் புஜங்க போகாபம் உபதாயாரி சூதனஹ அஞ்சலிம் பிரான்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே. வால்மீகி ராமாயணத்திலே சமுத்திர தீரத்திலே திருப்புல்லானியிலே கர்ப்பசயனமாக படுத்துக்கொண்ட ராமனை வர்ணிக்கிறார் வால்மீகி. பாஹும் புஜங்க போகாபம், ஒரு பெரிய பாம்பினுடைய உடல் போலே நீண்டிருக்கிறது ராமருடைய பாஹு. அதை உபதாய, தலையணையாக வைத்துக் கொண்டு, அரிசூதனஹ, சத்துருக்களை எல்லாம் கொல்ல வல்லவரான ராமர், அஞ்சலிம் பிரங்முக கிருத்வா, இப்பொழுது தன்னுடைய வீரியத்தை காட்டாமல் உள்ளடக்கி கொண்டு, கை கூப்பிக்கொண்டு, பிராங்முக, கிழக்கு முகமாக இருந்து கொண்டு, பிரதிசிஷ்யே மகோததே, அந்த மகா சமுத்திரத்துக்கு பிராயோபவேஷமாக பிரதிசிஷ்யே எதிர்படுக்கை படுத்துக் கொண்டார். அதற்கு எதிரிலே தர்பசயனத்திலே படுத்துக் கொண்டார். அப்பொழுது ராமனுடைய தர்பசயன திருக்கோலத்தை வர்ணிக்கிற வால்மீகி தன்னுடைய கையை தலையணையாக வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார். ஆஹா, இதுல 3 வச்சனங்கள் பார்த்தோம். மூன்று விதமாக இருக்கிறது. மூன்றிலேயும் பொதுவாக என்ன இருக்கிறது என்றால், ராமனுடைய திருக்கையானது, பாகுவானது உபதானமாகிறது, தலையணையாகிறது என்பது பொதுவாக இருக்கிறது. இந்த வித்தியாசங்கள் இருக்கிறது என்றால், முதலாவது ரங்கநாதன், 2வது ராமன், 3வது ராமன். 2வதிலே ராமர் சீதைக்கு தலகாணியாக தன்னுடைய கையை கொடுக்கிறார் என்று இருக்கிறது. 3வதிலே ராமர் தர்பசயனத்திலே தான் படுக்கும் பொழுது, ஏகாக்கியாக இருக்கும் பொழுது அந்த கையை தலையணையாக வைத்துக் கொண்டார் என்று. ஆக தலையணையாக வைத்துக் கொள்வது என்பது பல இடங்களிலே இதிகாசங்களிலே சொல்லுகிற கருத்து. ஏகம் லீலோபகிதம், இங்கே ரங்கநாதன் லீலைக்காகத்தான் அப்படி தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை தலையணை என்று சொன்ன பிறகு ஒரு பரம்பரா ரூபகம் ஆரம்பிக்கிறது. பரம்பரா ரூபகம் என்றால் அது போல இது, அது போல இது என்று ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி சொல்வது. சிந்தா ஹஸ்தினி, ஹஸ்தினி என்றால் பெண் யானை, சிந்தா என்றால் என்னுடைய தியானம், மனசு, சித்தம், எண்ணம். என்னுடைய சிந்தை என்கிற பெண் யானை சிந்தா ஹஸ்தினி என்று ஒரு ரூபணம் பண்ணி ஆயிற்று.
அந்த ரூபணத்துக்கு அனுகுணமாக மேலும் சில ரூபணங்களை பண்ணிக்கொண்டே போனால் அதை நாம் பரம்பரா ரூபகம் என்று சொல்கிறோம். ரங்கநாதனுடைய பாகு என்கிற ஆலானம் சித்திரமாலான யந்திரம், யானைகளை கட்டி போடுகிற அந்த யந்திரத்துக்கு ஆலானம் என்ற பெயர். ரங்கநாதனுடைய பாகுவே ஆலானமாகிறது. என்னுடைய சிந்தையானது பெண் யானை ஆகும் பொழுது ரங்கநாத பாகு அதை கட்டி போடுகிற இடமாகிறது. ஆபரண கதிர்கள் ரஷ்மிபிர் பூஷணானாம் என்று சொன்ன ஆபரண கதிர்கள் எல்லாம், அதிலிருந்து பிரகாசிக்கிற ஒளி கற்றைகள் எல்லாம் கடிவாளங்களாகின்றன. குதிரையை ஒரு கயிறை வைத்து நாம் இழுத்து கொண்டிருப்பான் சாரதி, பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி என்னுடைய சிந்தையை தன்பால் இழுப்பதற்கு கடிவாள கயிறாக இந்த பூஷணங்களுடைய ரஷ்மிகள் எனக்கு காட்சி அளிக்கின்றன. அது என்ன பொருத்தம் என்று நாம் பார்க்க வேண்டும். உருவகம் என்று மூன்று சொல்லி சேர்த்து சொல்லிவிட்டார். சிந்தையாகிற பெண் யானை, ரங்கநாத பாகுவாகிற ஆலானம், ஆபரண ரஷ்மிகளாகிற அடிக்கடிவாளங்கள் என்று மூன்று ரூபணம் பக்கத்தில் பக்கத்தில் பண்ணிவிட்டார். அதிலே என்ன பொருத்தங்கள் என்றால், முதலிலே சிந்தையை ஏன் யானை என்கிறார் என்றால் அதற்கான காரணத்தை இவரே சொல்லி இருக்கிறார். திருப்தாசேஜம் என்று. திருப்தா கொழுப்பேறி கிடக்கிறது. என்னுடைய எண்ணம் சாதாரணமானதில்லை, போக்கிரித்தனம் கொண்டது, கொழுப்பத்தனம் கொண்டது, திமிர் பிடித்தது, திருப்தா தர்ப்பம் கொண்டது. அதனாலே தான் அதை யானை போல இருக்கிறது என்று சொல்வது பொருந்துகிறது. யானை தான் கட்டுக்கடங்காமல் மீறிக்கொண்டு நம்முடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறிக்கொண்டு வெளியே போய்விடும். என்னுடைய சிந்தையும் அந்த மாதிரிதான். நாம் இந்த சிந்தையை எந்த இடத்திலே செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு வசப்படாமல் அது தானாக வேறொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அடக்க முடியாததாக இருக்கும். சிந்தை என்றால் ஒரு கல் கம்பத்திலே இரும்பு சங்கிலியாலே உறுதியாக கட்டுவார்களே ஹஸ்தினி என்றால், இந்த சிந்தையை அப்படி கட்டி வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் அதைத்தான் இப்பொழுது இந்த ஸ்லோகம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. கல் கம்பத்துக்கு பதிலாக ரங்கநாதனுடைய பாகு என்பது நீளமாக கம்பம் போலத்தான் இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதே ஒரு இரும்பு சங்கிலியாலே கட்ட வேண்டுமே. இந்த சிந்தை என்கிற யானை அப்படி கட்டியிருக்கிறார்களா என்றால் இரும்பு சங்கிலி தென்படவில்லை. ஆனால் அங்கே திருவாபரணங்களிலிருந்து வருகிற ஒளி கற்றையானது என்னுடைய சிந்தை வரைக்கும் நீண்டு வந்திருக்கிறது. அதை பார்த்தால் ஒரு சங்கிலி போல இருக்கிறது. பாகுவானது பாறை போல உறுதி வாய்ந்ததாக இருக்கிறது. ஒளிக்கதிரானது கயிறு போல. என்ன, எந்த விதத்திலே கயிறு போல என்று சொல்லலாம் என்றால் இன்னொன்று கூட இருக்கிறது. ரஷ்மி என்கிற அதே பெயரை கொண்டது என்று. அதே பெயர் என்று சொல்வதன் தாற்பயம், ரஷ்மி என்று ஒளிக்கதிருக்கும் பெயர், ரஷ்மி என்று விலங்குகளை கட்டுகிற கயிறுக்கும் பெயர். இரண்டுக்கும் ஒரே பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இப்பொழுது நம்முடைய ரூபகத்துக்கு சாதகமாகிவிட்டது. இதுவும் ரஷ்மிதான், அதுவும் ரஷ்மிதான், இந்த ரஷ்மியை அந்த ரஷ்மியாக நான் பாதிக்கிறேன் என்று. ரஷ்மி என்றால் கயிறு போல நீளமாக இருக்கிறதா என்றால், இந்த ரஷ்மியானது ஒளிக்கதிரானது பாகுவில் இருந்து கிளம்பி என்னுடைய சிந்தை வரை நீளமாக வந்திருக்கிறது. அது கட்டுகிறதா என்றால் என் மனசு அலை பாய்ந்து கொண்டிருக்கிறதே, அதை கட்டி போடுகிறது இந்த ரஷ்மி. பூஷண ரஷ்மிகள் என் மனசில் பட்ட உடனே அந்த மனசு வெவ்வேறு இடங்களுக்கு அலை பாய்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த ஒரு இடத்திலேயே தங்கிவிடுகிறது. ஆக கட்டி போடுகிற காரியத்தையும் தான் பண்ணுகிறது. அதனாலே இப்பொழுது மூன்று ரூபணங்களை ஒன்றாக சேர்த்து பரம்பரா ரூபமாக பண்ணினாரே, அது மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்று ரூபக பொருத்தத்தை இப்பொழுது பார்த்தோம். அகில பிரார்த்தனா பாரிஜாதம், எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இது பாரிஜாதமாக இருக்கிறது. அது என்ன பாரிஜாத்தத்தோடு பொருத்தம் என்பதை இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லவில்லை என்றாலும் லோகத்திலே பிரசித்தி இருக்கிறது. பாரிஜாத்தம் என்கிற மரமானது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம் என்று. இந்த ரங்கநாத பாகுவும் இப்படித்தான். ரங்கநாதர் எந்த அவயவத்தின் மூலம் நமக்கு தானங்களை பண்ணுவார்? எல்லாருமே கைகள் மூலமாகத்தான் தானங்களை பண்ணுவார்.
அதே மாதிரி ரங்கநாதன் பாகு மூலம் தானங்களை பண்ணுகிறார். எதை தானமாக பண்ணுகிறார்? நாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுகிறோமோ அதையெல்லாம் இந்த பாகுவின் மூலமாக நமக்கு தானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அகில பிரார்த்தனா, எல்லா பிரார்த்தனைகளும் அங்கே நிறைவேறும். அகில பிரார்த்தனா என்பதற்கு இரண்டு விதமாக விக்கிரக வாக்கியம் சொல்லலாம். எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கிற பாரிஜாத்தம் என்று ஒரு அர்த்தம், எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது இன்னொரு அர்த்தம். எல்லாருடைய பிரார்த்தனைகள் என்றால் எதற்காக அந்த அகிலா என்ற பதத்தை இட்டிருக்கிறார் என்று யோசித்து பார்த்தால், தேவலோகத்து பாரிஜாத்தம் இருக்கிறதே அது தேவர்களுக்கெல்லாம் இஷ்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் முமுட்சுவான ஒருவன் அதனிடமிருந்து எதை பெற முடியும்? முமுட்சுவுக்கு என்ன தேவை? அவனுக்கு மோட்சம் தேவை, பகவத் கைங்கரியம் தேவை, பிரகிருதி வியோகம் தேவை, ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம் தேவை, பரம புருஷார்த்தம் தேவை. அதெல்லாம் கிடைக்குமா? பாரிஜாத்தத்தினம் மோட்சத்தை கொடுக்க வல்லது அல்லவே அது. அதனாலே பாரிஜாத்தமானது திரிவர்க்கம் என்ற அந்த ஆசை குவியலுக்கு உட்பட்டதை மட்டும்தான் பிரார்த்தித்தால் பாரிஜாத்தம் தரும். ஆனால் அகில பிரார்த்தனைக்கும் பாரிஜாத்தம் ஒன்று இருக்கும் என்றால் அது ரங்கநாத பாகு மட்டும்தான். நமக்கு இம்மைக்கு வேண்டியதை கேட்டாலும், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும் என்று இம்மை பயன்களை நாடி கேட்டாலும் அது கொடுக்கும். எனக்கு மோட்சம் வேண்டும், எனக்கு சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டாலும் அதையும் கொடுக்கும். அகில பிரார்த்தனா பாரிஜாத்தமாக இருப்பது ரங்கநாத பாகு மட்டும்தான். வாஸ்தவமான பாரிஜாத்தம் கூட கிடையாது. வாஸ்தவமான பாரிஜாத்தத்தை பல கவிகள் எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்று சொல்கிறார்களே என்றால், திரிவர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தர்ம அர்த்த காமங்கள் அடங்கியது. அதற்குள்ளே எதை கேட்டாலும் கொடுக்கும் என்றுதான் அதற்கு அர்த்தம். இதை வத்திரேக அலங்காரம் என்கிறோம். ஒன்றை உபமானமாக காட்ட வந்தோம். பெருமாளுடைய கைக்கு, பாகுவுக்கு பாரிஜாத மரத்தை உவமையாக காட்ட வந்தோம். ஆனால் அதை வர்ணித்துக் கொண்டிருக்கும் போதே வித்தியாசம் தெரிந்து விட்டது. பாரிஜாதம் பண்ணாததொன்றையும் இந்த கை பண்ணுகிறது என்று. அந்த மாதிரி வித்தியாசத்தையும் சேர்த்து சாதிருஷ்யத்தையும் சேர்த்து பேசினால் அதற்கு வத்திரேகம் என்று பெயர். வத்திரேக அலங்காரம் இங்கே எப்படி என்றால், முமுட்சுக்களுடைய பிரார்த்தனைகளை பாரிஜாத்தம் நிறைவேற்ற முடியாது. புபுட்சுக்களுடைய பிரார்த்தனையை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். புபுட்சு என்றால் போகத்தை இச்சிப்பவன், முமுட்சு என்றால் விடுதலையை இச்சிப்பவன். ரங்கநாதருடைய பாகு இருக்கிறதே அது முமுட்சுக்கள் புபுட்சுக்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும். அகில பிரார்த்தனா என்றால் எல்லாருடைய பிரார்த்தனைகளும், அல்லது அகில பிரார்த்தனா என்பதற்கு எல்லா பிரார்த்தனைகளையும் என்று கூட சொல்லலாம். சரீராரோக்கியமைஸ்வர்யமரிபக்ஷய சுகம் என்று ஒரு ஸ்லோகத்தையும், ஷரீராரோக்கியமர்த்தாம்ஷ்ட போகாம்ஷ்டைவானுஷங்கிகானே ததாதி த்யாயினாம் பும்சாஹம் அபவர்க பிரதோஹரிஹி என்று இன்னொரு ஸ்லோகத்திலேயும் ஷரீராரோக்கியம் என்று ஆரம்பித்து, திவ்ய தம்பதிகள் நமக்கு கொடுக்காதது எதுவுமே கிடையாது. ஷரீராரோக்கியத்தையும் அர்த்தங்களையும் ஆனுஷங்கிகமான போகங்களையும் கூட, இம்மை பிறவியிலே இருக்கிற சிற்றின்பங்களையும் அவர்கள் தரவல்லவர்கள், தருகிறார்கள். அபவர்க்க பிரதனாயிற்றே அவன் இவற்றையெல்லாம் தருவானா? இவையெல்லாம் அபவர்க்கத்துக்கு பிரதிபந்தகமாயிற்றே என்று கேட்டால், தியாயினாம் பும்சாம் தன்னை தியானிக்கிற மக்களுக்கு அபவர்க்கத்தை கொடுக்கிறவன் கூடவே கொசுறு போல இந்த இம்மை இன்பங்களையும் சேர்த்துத்தான் கொடுக்கிறான். அவன் அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம், எல்லா வேண்டுகோளையும் நிறைவேற்றி வைப்பான் என்று பாகுவுக்கு இது முக்கியமான விசேஷணமாயிற்று. பாரிஜாத்தம் இது ஒரு ரூபகாலங்காரம். சிந்தையை ஹஸ்தினி என்று சொன்னது போல பாகுவை பாரிஜாத்தம் என்று சொல்வது ரூபகம். ஆனால் இந்த ரூபகத்துக்கும் அந்த ரூபகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது பரம்பரா ரூபகத்திலே ஒரு பகுதி. சிந்தை என்கிற ஹஸ்தினிக்கு
பாகு என்கிற ஆலான யந்திரமானது பூஷண ரஷ்மி என்ற கயிறுகளை அனுப்பி கட்டி போட்டது என்று பல ரூபகங்கள் ஒன்றோடொன்று இணைந்து வந்தன. இப்பொழுது பாகு என்கிற பாரிஜாதம் என்று சொல்லும் பொழுது கூட சில ரூபகங்கள் கிடையாது. இது ஒரு தனி ரூபகம். கை பாரிஜாத்தமாக இருக்கிறது என்று. பாரிஜாத்தம் என்று எதற்காக சொல்லுகிறார் என்றால், புராணங்களிலே பாரிஜாத்தத்துக்கு ஒரு பிரசித்தி இருக்கிறது. இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்க போகிறோம். பாகவதத்திலிருந்து 8வது ஸ்கந்தம். ததோ பவத் பாரிஜாதः சுரலோக விபூஷணம். க்ஷீராப்தி மதனம் நடந்த பொழுது, அமிர்த மதன கதையிலே அந்த க்ஷீர சமுத்திரத்திலிருந்து பாரிஜாதம் என்கிற மரமானது கிளம்பியது. அது சுரலோக விபூஷணம், தேவலோகத்துக்கு அலங்காரமாக ஆயிற்று. பின்னாலே க்ஷீராப்தியிலிருந்து வந்த பாரிஜாதத்தை தேவர்கள் கொண்டு போய் சொர்க்கலோகத்திலே நட்டு வைத்தார்கள் என்று. அந்த பாரிஜாதத்துக்கு என்ன விசேஷம் என்றால், பூரயத்யர்ச்சினோயோர்ச்சைஹி சஸ்வத்புவி யதா பவானே. அர்ச்சிகள் இருக்கிறார்களே, யாச்சகர்கள், அவர்களுக்கு அர்ச்சைஹி பூரயத்தி, யஹ எந்த பாரிஜாத்தமானது அர்ச்சைஹி அவர்கள் கேட்ட அவர்கள் வேண்டின வஸ்துக்களாலே பூரயத்தி நிறைவேற்றுகிறதோ, அவர்களுடைய அர்ச்சனத்தை பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறதோ. ஷஸ்வத் எப்பொழுதுமே நிறைவேற்றும். பாரிஜாத்தத்திடம் நான் ஒன்று கேட்டேன், வஸ்திரத்தை கேட்டேன், பசுவை கேட்டேன், அது கொடுக்க முடியவில்லை என்ற கதையே கிடையாது. சஸ்வதி எப்பொழுதும் பாரிஜாதம் கேட்டதை எல்லாம் கொடுத்துவிடும். புவி யதா பவானே, எப்படியானால் லோகத்திலே நீர் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறீரோ அதே மாதிரி நான் பாரிஜாத்தமும் கொடுத்து விடும் என்று பகவானிடம் பேசுகிறது. பாகவதம் பகவானை ஒரு பாரிஜாத்தமாக சொல்லுகிறது. எந்த விதத்தாலே பாரிஜாத்தம் என்றால், கேட்டதையெல்லாம் கொடுப்பவன் என்பதனாலேயும், சொருலோக விபூஷணமானவன் என்பதினாலேயும், க்ஷீராப்தியில் இருப்பவன் என்பதினாலேயும். பாரிஜாத்தத்துக்கு 3 சொன்னார் ரோலியோ. ததோ பவதி க்ஷீராப்தியில் இருந்து வந்தது என்று பெருமாளும் க்ஷீராப்தி சாயிதான். சுரலோக விபூஷணம் பெருமாளும் சுரலோக விபூஷணம் தான். பூரயத்தி அர்ச்சினஹா என்று அர்த்த பூரணம், மனோரத பூரணம் பண்ணுவது, அதிலேயும் பெருமாளும் பாரிஜாத்தம் தான் என்று பாகவதம் பெருமாளை பாரிஜாத்தமாக வர்ணித்தது. இப்பொழுது பகவத் தியான சோபானம் பெருமாளுடைய பாகுவை பாரிஜாத்தமாக வர்ணிக்கிறது. ஹரிவம்சத்திலே, ஹரிவம்சம் என்பது மகாபாரதத்தினுடைய கேலமான புராண கிரந்தம். நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே பரிகிரகீதமான புராண கிரந்தம். ஏவம் சௌபாகியதோ விருக்ஷः பாரிஜாதோ ந சம்சயः என்று பாரிஜாத்தத்தை நமக்கு எல்லா சௌபாகியங்களையும் மங்களங்களையும் கொடுக்க வல்ல மரம், சந்தேகம் இல்லை என்று வர்ணிக்கிறது. இந்த மாதிரி நிறைய புராணங்களிலே கீர்த்திதமான பாரிஜாத்தத்தை இப்பொழுது ரங்கநாத பாகுவுக்கு உபமையாக சொல்லுகிறார். பாரிஜாத்தத்தை பாகுவுக்கு உபமையாக சொல்லுவது என்பது தேசிகருக்கு முற்பட்ட பூர்வாச்சாரியர்களும் பண்ணியிருக்கிறார்கள் என்று இப்பொழுது ஒரு ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம். சுந்தர பாகு ஸ்தவம் என்று ஒன்று இருக்கிறது. கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றாக இருக்கிறது. திருமாலிருஞ்சோலை அழகர் விஷயமாக அவருக்குத்தான் சுந்தர பாகு என்று பெயர். சுந்தரா என்றால் அழகான, பாகு திருத்தோள் கண்டவன் என்று அதற்கு அர்த்தம். அவருடைய சுந்தர பாகுவனுடைய பாகுவை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஜாகிணாங்க பரிகர்ம தர்மிணஹ பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவஹ பாரிஜாத விடபாயிதர்த்தயஹ பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாஹ. இப்பொழுது பகவத் தியான சோபானத்திலே பாகுவைத்தானே பாரிஜாத்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அகல புவன அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம் என்று இங்கேயும் அதே விஷயம்தான். பெருமாளுடைய பாகுவைத்தான் பாரிஜாத்தம் என்கிறார். இதே காரணம்தான் சொல்கிறார், பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாக என்று. அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம், பிரார்த்திதமான அர்த்தங்களை எல்லாம் கொடுப்பதிலே தீட்சை பண்ணி கொண்டிருக்கிற பாரிஜாத
கிளை போல இருக்கின்றன உன்னுடைய பாகுக்கள். ஏன் கிளை என்று சொல்கிறார் என்றால், கைகள் அதனுடைய ஆகாரம் அப்படி. சுந்தரபாகுக்கு 2 கைகள் சங்கு சக்கரத்தை ஏற்றி கொண்டு மேலே நோக்கி இருக்கின்றன, மற்ற 2 கைகள் பக்கவாட்டில் இருக்கின்றன. ஒரு மரத்துக்கு கிளைகள் எப்படி சன்னிவேசம் கொண்டிருக்குமோ அது போல இருக்கின்றன. எந்த மரத்துக்கு என்று யோசித்து பார்த்தால் பாரிஜாத மரத்தினுடைய கிளைகள் போலத்தான் இது இருக்கும் என்று அவருக்கு தோன்றி இருக்கிறது. பாரிஜாத்தத்தை நினைப்பானேன் என்றால் பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாக என்பது 2க்கும் பொதுவாக இருக்கிறது. அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம் என்று இதே கருத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். ரஷ்மிபிர் பூஷணானாம், ரஷ்மி என்கிற பதத்திலே ஸ்லேஷம் இருக்கிறது. அந்த பதத்துக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு அர்த்தம் என்ன என்றால், குதிரை, யானை முதலிய பெரிய விலங்குகளை எல்லாம் கட்டுகிற கயிறுக்கு ரஷ்மி என்று பெயர். சில சமயங்களிலே குதிரையை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது சாரதி குதிரையை ஒரு கயிறாலே பிடித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த கயிறுக்கு கூட ரஷ்மி என்றுதான் பெயர். அவன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற கடிவாளத்துக்கும் ரஷ்மி என்று பெயர். 2வது அர்த்தம் கிரணம் என்பது. சூரிய ரஷ்மி என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, கிரணம். இப்பொழுது என்ன ஆயிருக்கு, இந்த பகவத் தியான சோபானத்திலே பிரகிருத்தத்திலே ரஷ்மியே ரஷ்மியாக இருக்கிறது. அதாவது ரங்கநாதனுடைய திருவாபரணங்களிலிருந்து வருகிற கிரணம் இருக்கிறதே, அந்த கிரணமே தேசிகனுடைய சிந்தை என்கிற யானையை கட்டி போடுகிற கயிறாக இருக்கிறது. அந்த கிரணம் தேசிகனுடைய சிந்தையில் பட்டவுடனே, அதாவது அந்த கிரணத்தை தேசிகர் நினைத்த உடனே, அது வேறெங்கும் அலைபாயாமல் அங்கேயே கட்டி போட்டபடியாக ஆகிவிட்டது என்று அர்த்தம். அதனாலே ரஷ்மி பிஹி என்று சொல்லும் பொழுது உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், ரஷ்மய ஏவ ரஷ்மய என்று விக்கிரகம். அதாவது ரஷ்மிகளான ரஷ்மிகளாலே, கிரணங்களாகிற கயிறுகளாலே என்று சொல்ல வேண்டும். ரஷ்மிபி என்பதற்கு கிரணங்களாலே என்ற அர்த்தத்தை சொல்வதா, கயிறுகளாலே என்ற அர்த்தத்தை சொல்வதா, 2 அர்த்தங்கள் இருக்கின்றனவே என்று கேட்டால், இங்கே ரஷ்மிபி என்று ஒரு தடவைதான் பிரயோகம் இருக்கிறது. நான் எப்படி சொல்ல வேண்டும், கிரணங்களாகிற கயிறுகளாலே திருடநியமிதா என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். அமரகோஷம் இந்த 2 அர்த்தத்தையும் சேர்த்து எப்படி தெரிவிக்கிறது, கிரண பிரகிரஹௌ ரஷ்மி. ரஷ்மி என்பது திவச்சனம், ரஷ்மிஹி ரஷ்மி ரஷ்மயா என்று. ரஷ்மி ரஷ்மிகள் 2 இருக்கின்றன. என்ன என்றால், ஒன்று கிரணம், இன்னொன்று பிரகிரகம். கிரணம் என்பது நமக்கு தமிழிலையும் அதிக பயன்படுத்துவதாலே தெரிந்துவிட்டது. பிரகிரகம் என்று கடிவாளத்துக்கு பெயர். யார் குதிரை முதலியவற்றை எல்லாம் பிடித்து வைத்துக் கொள்கிற கயிறு. கிரண பிரகிரஹௌ ரஷ்மி என்று ரஷ்மி என்ற பதத்துக்கு 2 அர்த்தத்தை அமரகோஷமும் தெரிவிக்கிறது. அந்த 2 அர்த்தங்களையும் நாம் இங்கே கிரகிக்க வேண்டும். ரஷ்மியினாலே கட்டி போட்டிருக்கிறான் என்றால் கிரணங்கள் ஆகிற கயிறுகளாலே கட்டி போட்டாயிற்று இந்த சிந்தையை. சித்திரமாலான யந்திரம், இந்த ஆலான யந்திரமானது யானை கட்டுப்போகிற கட்டுத்தறியாக இந்த பாகு இருக்கிறதே, அது சித்திரமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே சொன்ன நிகழ்ச்சி மொத்தமே கூட சித்திரமாக இருக்கிறது. என்ன சித்திரம், என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், கயிறு யானையை கட்டி போட வேண்டுமானால் அந்த கயிறு மிகவும் உறுதியான கயிறாக இருக்க வேண்டும். அதனாலே தன்னங்கயிறு பன்னங்கயிறு இவற்றை எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் எதாலே கட்டுவது வழக்கம் என்றால் இரும்பு சங்கிலியாலே கட்டுவது வழக்கம். ஆனால் இங்கே என்ன ஆச்சரியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பூஷண ரஷ்மியை கட்டி போடுகிறது. பூஷண ரஷ்மி என்பது மிகவும் மெல்லியதாயிற்றே ஒளிக்கதிர். அப்படி ஒளிக்கதிர் இவ்வளவு மெல்லியதாக இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தை திருப்தா ஆயிற்றே, திருப்தா சேயம் திமிரிக் கொண்டு போக வல்லதாயிற்றே. இந்த திருப்தா கொழுப்பு பிடித்த என்னுடைய சிந்தையா இவ்வளவு மெல்லிசான கதிர் கட்டி போட்டு விட்டது. அது ஆச்சரியமாக இருக்கிறது. சித்திரம் ஆச்சரியம். இந்த பூஷண ரஷ்மி என்னுடைய திமிர் பிடித்த யானை போல இருக்கிற சிந்தையையே கட்டி போட்டு விட்டது. இப்பொழுது ரங்கநாதனுடைய பாகுவை சேவிக்கிற நான் என்னுடைய மனசிலே வேறு எதையும் எண்ண முடியவில்லை.
அதிலேயே கட்டுப்பட்டு விட்டது. அந்த பாகுவை தோள் கண்டார் தோளே கண்டார் என்று சொல்வது போல அந்த பாகுவிலேயே லயித்து விட்டது. இதில் ஆச்சரியம் என்ன என்றால், அந்த ஆச்சரியத்தை பல கவிகள் பலவாறாக வர்ணிக்கிறார்கள். மெல்லிசான ஒரு நூலை வைத்துக் கொண்டு யானை போல திமிரிக் கொண்டு போகிற தர்ப்பம் பிடித்த ஒரு விலங்கை கட்ட முடியுமா என்பதுதான் ஆச்சரியம். கலபச்சரணே லூதா தந்துஹு கதம் நிகடாயதே. வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே வேறு ஒரு கவி கேட்கிறான், கலபம் என்று யானை குட்டிக்கு பெயர். கலபச்சரணே யானை குட்டியினுடைய காலிலே நிகடாயத்தை விலங்கு போல ஒன்றை இட வேண்டும் என்றால் அந்த காலை கட்டி போடுவதற்கு லூதா தந்துஹு, லூதா இருக்கிறதே எட்டுக்கால் பூச்சி சிலந்தி பூச்சி, அதனுடைய தந்து இருக்கிறதே நாம் ஒட்டடை என்று சொல்கிறோமே, அந்த மெல்லிசான நூல், அதை வைத்துக்கொண்டு நாம் முயற்சி பண்ணலாமா? யானையை கட்டி போடுவதற்கு ஒட்டடை நூல் பயன்படுமா என்று அவன் கேட்கிறான். பயன்படாது அல்லவா என்று. இங்கே அதுதான் சித்திரமாக இருக்கிறது. இங்கே பூஷண ரஷ்மி என்பது ரொம்பவும் மெல்லிதாக இருந்தும் கூட, என்னுடைய சிந்தாஹஸ்தினி என்பவள் ரொம்பவும் திமிர் பிடித்தவளாக இருந்தாலும் கூட கட்டி போட்டு விட்டதே, சிந்தை கட்டுப்பட்டு விட்டதே. அது ஆச்சரியமாக இருக்கிறது. மனசோ நிவர்த்தனம் பிசதம் துணேவ சுரதந்தி யந்திரணம். இன்னொரு கவி சொல்லுகிறான், என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய பிரயத்தனத்தினாலே, என்னுடைய விடாமுயற்சியினாலே நான் என்னுடைய மனசை கட்டுப்போட வேண்டும் என்று பார்த்தேன், ஆனால் முடியாமல் இருக்கிறது. இதே சிந்தாவினுடைய நியமனம்தான் அந்த கவி சொல்வதும். என்னுடைய எண்ண ஓட்டத்தை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் எந்த திசையில் அதை ஓட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த திசையில் ஓடாமல் அது வேறு திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நான் பண்ணுகிற முயற்சி எது போல் இருக்கிறது என்றால், சுரதந்தி யந்திரணம். சுரதந்தி இருக்கிறதே, ஐராவதம் என்கிற யானை, தேவலோகத்து யானை, அதை யந்திரணம் கட்டி போடுவதற்கு ஒருவன் பிசதந்து, தாமரை தண்டு இதழை எடுத்துக் கொண்டு போனால் எப்படி இருக்கும்? தாமரை தண்டிலே வருகிற இதழானது ரொம்பவும் மெல்லியதாக இருக்கும். அந்த இதழை வைத்துக் கொண்டு ஐராவதத்தை கட்டி போட முடியுமோ? அது போலத்தான் இருக்கிறது என்னுடைய முயற்சியினாலே என்னுடைய மனசை கட்டி போடுவது என்பது. அது என்னுடைய மனசை கட்டி போடுவதற்கு என்னுடைய முயற்சி போதாது. ஆனால் இங்கே பகவத் தியான சோபானத்திலே தேசிகனுடைய சிந்தை என்கிற யானையை எப்படி கட்டி போட்டு விட்டார் இவ்வளவு மெல்லியதான ஒரு ஒரு கயிறுனாலே என்று கேட்டால், அது பகவானாலே முடியும். நம்மாலெல்லாம் மெல்லிய வஸ்துக்களை கொண்டு யானையை கட்ட முடியாது. பகவான் ரங்கநாதனானவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே, தன்னுடைய கடகாதி விபூஷணங்களிலிருந்து வந்திருக்கிற ஒளிக்கற்றையை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதை என்னுடைய சிந்தையில் செலுத்தி அந்த சிந்தையை கட்டி போட்டு விட்டாரே, சித்திரம். இதுதான் ஆச்சரியம். சிலந்தி இழையாலே யானைக்குட்டியை கட்ட முடியுமோ என்று ஒருவன் கேட்கிறான். தாமரை இழையினாலே ஐராவதத்தை கட்டி போட முடியுமோ என்று இன்னொருவன் கேட்கிறான். இதெல்லாம் பழமொழிகள் போல, மூதுரைகள் போல சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. ஆனால் இங்கே அதே மாதிரி ஒன்றுதானே நடைபெற்றிருக்கிறது. ஒளி கதிரினாலே என்னுடைய சிந்தை என்கிற யானையை கட்டி போட்டு விட்டாரே, அதனாலே சித்திரம். இது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆலான யந்திரம் வழக்கமாக நாம் பார்க்கிற ஆலான யந்திரம் போல் இல்லை. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய யானைக்கே கூட ஆலான யந்திரம் அங்கே ஒன்று இருக்கிறது உத்தரவிதியிலே. அது போல ஒரு வழக்கமாக நாம் பார்க்கிற ஆலான யந்திரம் போல இல்லை. இந்த ஆலான யந்திரம் மெல்லிய கயிறினாலேயே கட்டிவிடுகிறது. சித்திரம் என்பதற்கு வேறு சில கருத்துகளும் இருக்கின்றன. அதிலே ஒன்று, பெண் யானைக்கு மதம் பிடிக்கிறது என்கிறது கூட ஆச்சரியம். லோகத்திலே யானைகளுக்கு மதம் பிடிப்பது என்பதை பார்க்கும் பொழுது ஆண் யானைகளுக்குத்தான் மதம் பிடிக்கும். இந்த தேசிகனுடைய சிந்தா என்பது பெண் யானை என்று சொல்லிவிட்டார். சிந்தா ஹஸ்தினி என்று. ஹஸ்தி என்று சொல்லியிருந்தால் ஆண் யானை, ஹஸ்தினி என்று சொல்லிவிட்டால் பெண் யானை. அதை பெண் யானை என்று சொன்னப்புறம் அதுக்கு என்ன மதம் பிடிக்கிறது? திருப்தாசேயம், மதம் பிடித்த யானையாக இருக்கிறது என்கிறாரே, அது என்ன என்றால் அதுவும் சித்திரம் என்றார். சித்திரம் என்பது ஆலான யந்திரத்துக்கு விசேஷமாகத்தான் சொல்ல வேண்டும் என்றதில்லை. வாக்கியத்தை மொத்தம் முடித்து விட்டு அனுபவதி மே
ஆலானயந்திரம் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே சித்திரம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இது எல்லாமே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பெண் யானைக்கு மதம் பிடிப்பது என்பதும் அந்த ஆச்சரியங்களிலே ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியம் என்ன என்றால், கட்டி போட்ட யானையானது ஆலானத்தையே அனுபவிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் வருகிறது. இந்த ஹஸ்தினியானது ஆலான யந்திரம் அனுபவதி என்று, ஆலான யந்திரமாக இருக்கிற ரங்கநாத பாபு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய சிந்தை. எண்ணி எண்ணி பூரித்து மகிழ்கிறது, அந்த அழகை பருகி உள்ளம் மகிழ்கிறது. அது எப்படி லோகத்திலே, அது கூட ஆச்சரியமா இருக்கிறதே. யானையை ஆலான யந்திரத்திலே கட்டி போடுவார்கள், அது அந்த கட்டு போடுவதை விரும்பாது. இருந்தாலும் அதை மீறிக்கொண்டு அதாலே போக முடியவில்லை. பொழுது லோகத்திலே வேறு ஏதாவது தனக்கு கொடுக்கிற தீனி கரும்பு இதையெல்லாம் அது விரும்புமே தவிர, தன்னை கட்டி போட்டு வைத்திருக்கிற ஆலான யந்திரத்தை விரும்புமோ? விரும்பவே விரும்பாது. அதிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்றுதான் பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன சித்திரம் ஆச்சரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ரங்கநாதர் சந்நிதியிலே என்றால், என்னுடைய சிந்தை என்கிற யானையை எந்த ஆலான யந்திரத்திலே கட்டி போட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த ஆலான யந்திரத்தையே இந்த யானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ரங்கநாதனுடைய பாகுவையே என்னுடைய எண்ணமானது அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. சித்திரம், இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே ஆச்சரியமான நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன. ஏற்கனவே முக்கியமான ஆச்சரிய நிகழ்ச்சி ஒன்றை பார்த்தாயிற்று. மெல்லியதொரு கயிறாலே வலியதொரு யானையை கட்டி போட்டது என்கிற ஆச்சரியம். இரண்டாவது, பெண் யானையா இருந்தாலும் மதம் பிடித்து தெரிகிறது என்பது இரண்டாவது ஆச்சரியம். மூன்றாவது, யானை தன்னை எந்த ஆலானத்தில் கட்டி போட்டிருக்கிறதோ அந்த ஆலானத்தையே விரும்பி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மூன்றாவது ஆச்சரியம். நாலாவதாக ஒன்று, ஒரே வஸ்து தலையணையாகவும் இருக்கிறது, ஆலானமாகவும் இருக்கிறது. இதுவும் ஒரு ஆச்சரியம். இதுல என்ன ஆச்சரியம் என்ன என்று கேட்டால், பொதுவாக லோகத்திலே மிருதுவான வஸ்துவை தலையணையாகவும், பஞ்சு போல இருக்கிற வஸ்துவை தலையணையாகவும், கடினமான வஸ்துவை பாறை போல இருக்கிற வஸ்துவை ஆலானமாகவும் வைப்பார்கள். எந்த வஸ்து தலையணைக்கு பயன்படுகிறதோ அது ஆலானத்துக்கு பயன்படாது. மார்தமம், காഠின்யம் என்று ஒன்றுக்கொன்று எதிரான குணங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது ரங்கநாத பாபுவுக்கு தலையணைக்கு வேண்டிய மார்தமும் இருக்கிறதா, என்னுடைய சித்தாஹஸ்தனையை கட்டி போட வேண்டிய காഠின்யம் இருக்கிறதா என்று கேட்டால், அது அவருக்கு தலையணையாகவும் இருக்கிறது, என்னுடைய சிந்தைக்கு ஆலானமாகவும் இருக்கிறது. அது மிருதுவாகவும் இருக்கிறது, கடினமாகவும் இருக்கிறது என்றால் இது கூட ஒரு சித்திரம், ஆச்சரியமாக இருக்கிறதே. தலையணையானது அவ்வளவு மிருது மார்தமம் கொண்ட வஸ்துவானது பாறை போல ஆலானமாக இருக்கிறதே என்பதும் ஒரு சித்திரம். இப்படி இந்த ஸ்லோகத்தில் சொன்ன நிகழ்ச்சிகள், 4 நிகழ்ச்சிகள் பார்த்தோம். 4மே ஆச்சரியமாக இருக்கிறது. லோகத்திலே அப்படி பார்த்ததில்லை நாம். சித்திரமாலானயந்திரம் சிந்தா ஹஸ்தினி. சிந்தை என்கிற பெண் யானை. இங்கே ஹஸ்தினி என்கிற பதத்துக்கு கூட 2 அர்த்தங்கள் சொல்ல வேண்டும். நாம் இதுவரையில் ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே வந்தோம், பெண் யானை என்கிற அர்த்தம். ஹஸ்தி என்கிற பதத்துக்கு பெண்பால் பதம் ஹஸ்தினி என்று. ஹஸ்தினி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறது. அழகிகளிலே ஒரு வகை அழகிக்கு ஹஸ்தினி என்று பெயர். அழகிகளை 4 விதமாக பிரித்திருக்கிறார்கள் ரசிகர்களான சாகித்யக்காரர்கள். ஏற்கனவே முன்பொரு தடவை பார்த்தோம் பத்மினி என்ற ஒரு வகையை பற்றி. இன்றைக்கு ஹஸ்தினி என்று இன்னொரு வகை அழகியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்தூலாதரா, ஸ்தூல நிதம்ப பிம்பா, ஸ்தூலாங்குலிஹி, ஸ்தூல குச்சா சுஷீலா, காமோத்சுகா, காடரதி பிரியாச்ச, நிதாந்த போக்திரி கலு ஹஸ்தினி ஸ்யாத். பிரதிமஞ்சரி என்கிற கிரந்தம் இந்த அழகிகளை எல்லாம் வகைப்படுத்துகிறது. ஹஸ்தினி என்பது எந்த வகை பெண் அழகியை சொல்லும் என்று கேட்டால், அவளுக்கு பல அவயவங்கள் ஸ்தூலமாக இருக்கும், பருத்தி இருக்கும். ஹஸ்தினி என்ற பெயர் வைத்ததற்கே அதான் காரணம். யானை பருமனாக இருக்கிறது அல்லவா, அந்த யானையினுடைய பெயரை அவளுக்கு வைத்ததற்கு அவளுக்கு பல அவயவங்கள் பருத்தி இருக்கும். எது முதல் என்றால்
அதரா அவளுடைய உதடு. பொதுவாக எல்லா பெண்களுக்கும் எல்லா அழகிகளுக்கும் உதடு பருத்தி இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை. சில பேருக்கு உதடு பருத்தி இருக்கும். ஸ்தூல நிதம்ப பிம்பா, நிதம்பம் என்கிற பிருஷ்டபாகம் அவளுக்கு ஸ்தூலமாக இருக்கும். ஸ்தூல அங்குலிகி, அவளுடைய விரல்கள் எல்லாம் ஸ்தூலமாக இருக்கும். சாதாரணமாக பெண்களுக்கு இருக்கிற சராசரி பருமனை விட அதிக பருமன் கொண்டதாக இருக்கும். ஸ்தூல குச்சா, அவளுடைய ஸ்தனங்களும் ஸ்தூலமாக பருத்தி இருக்கும். சுஷீலா, அவளுடைய நடத்தை நல்ல நடத்தையாக இருக்கும். காமோத்சுகா, காமத்திலே அவளுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும். காடரதி பிரியா, காட மிகவும் நெருக்கமாக ரதி பண்ணுவதிலே அவள் பிரியமாக பிடித்தவளாக இருப்பாள். நிதாந்த போக்திரி, போகத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய மனப்பண்பு அவளுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அழகிக்கு ஹஸ்தினி என்ற பெயர் கொடுத்து அந்த வகையிலே சேர்க்கிறார்கள். லோகத்திலே நிறைய பேர் அழகிகள் இருக்கிறார்கள். அதிலே இவர்கள் ஒரு சாரா அழகிகள். இப்பொழுது அந்த ஹஸ்தினி என்கிற பதத்தை இந்த சிந்தாவுக்கு போட்டிருக்கிறார். அதிலே என்ன பொருத்தம் என்பதையும் நாம் பார்க்கிறோம், உரையாளர்கள் பார்க்கிறார்கள். ரதி மஞ்சரி என்ற கிரந்தத்திலே ஹஸ்தினி என்பவள் எப்படி இருப்பாள் என்று சொல்லி இருக்கிறதே, இந்த சிந்தா தன்னுடைய சிந்தையை தேசிகன் ஹஸ்தினி என்று சொல்கிறாரே, அவளுக்கு இந்த பண்புகள் இருக்கின்றனவா என்று கேட்டால், முக்கியமாக அதிலே சொன்ன காமோத்சுகா காடரதி பிரியா என்று 3வது பாதத்திலே சொன்னதெல்லாம் இந்த சிந்தைக்கும் இருக்கிறது. தேசிகனுடைய சிந்தை கூட பகவானுடைய அவயவங்களை அனுபவிப்பதிலே காமோத்சுகையாகத்தான் இருக்கிறது. காம ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. காட ரதி பிரியா, நெருக்கமான ரதியிலே பிரியம் கொண்டதாக இருக்கிறது. தேசிகனுடைய சிந்தை என்பவள் ரங்கநாத் பாகு என்பவனை பிராப்த அடைந்த பொழுது ரதி பிரியையாகத்தான் அடைகிறாள். ஆக சிந்தாஹஸ்தினி என்பதற்கு அவளை ஒரு ஹஸ்தினி வகை அழகியாகவும் தேசிக சிந்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது படிக்கட்டு அமைந்து கொண்டிருக்கிறது பகவத் தியான சோபானத்திலே. தியான படிக்கட்டு, தியான சோபானம் என்பது நடக்கிறது. தியானத்திலே படிக்கட்டிலே 8 படிக்கட்டுகள் போட்டிருக்கிறார். யார் போட்டிருக்கிறார்? பதஞ்சலி யோக சூத்திரத்திலே யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதஜா அஷ்டாவங்காக என்று 1வது யமம், 2வது நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், இன்றைக்கு 6வது தாரணா. இங்கேயும் பகவத் தியான சோபானத்திலும் இந்த கிரமத்திலே தியான படிக்கட்டு ஏறிக்கொண்டிருக்கிறோம். அந்தர்ஜோதி கிமபி யமினாம் என்று அது சூச்சனம் பண்ணிவிட்டார். முதல் ஸ்லோகத்திலே யமம் வந்திருக்கிறது என்று. மற்ற ஸ்லோகங்களெல்லாம் இந்த பதங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான சூச்சகங்கள் ஏதாவது சில இருக்கும். இந்த ஸ்லோகம் தாரணா என்கிற 6வது அங்கத்துக்கான ஸ்லோகம். தாரணா என்றால் என்ன அர்த்தம் என்றால், மனசு அலைபாயாமல் ஒரே இடத்திலே கட்டி போடுவது என்று அதற்கு அர்த்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்திலே முக்கிய விஷயமாகவும் இருக்கிறது. என்னுடைய மனசு என்கிற பெண்ணு யானையானது ரங்கநாதனுடைய பாகு என்ற ஆலானத்திலே கட்டுண்டு வேறு எங்கும் போகாமல் கட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொன்னாரே. அப்படி மனசை கட்டுப்படுத்துவதுதான் அங்கே சொன்ன யோகத்திலே முக்கியமான அம்சம் 6வதாக சொன்னது. இப்பொழுது போன ஸ்லோகத்திலே பிரத்யாகாரம் என்று வெளி விஷயங்களில் இருந்து இழுத்து வைப்பது என்பதை சொல்லி வைத்ததாக பார்த்தோம். பிரத்யாகாரத்துக்கு அடுத்தபடியாக தாரணம் இந்த ஸ்லோகத்திலே வருகிறது. தாரணம் என்றாலே மனசை ஒரே வஸ்துவிலே கட்டி போடுவது என்று. அதுதான் இந்த ஸ்லோகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை என்ன சொல்கிறார்? பகவானுடைய அருளாலே மிகவும் மெல்லிதான பூஷண ரஷ்மியை வைத்துக் கொண்டே கட்டி போட்டு விட்டார் என்று. திருமேனி அவயவங்களிலும் படிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது.
கீழிருந்து திருப்பாதத்திலிருந்து திருமுடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருக்கிறோம் பகவத் தியான சோபானத்திலே. போன ஸ்லோகத்திலே திருமார்பு வரைக்கும் வந்தோம். திருமார்பிலே கௌஸ்துபமணி ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அனுபவித்தோம். இப்பொழுது அதற்கு மேலே ஏறுகிறோம். திருத்தோள்களுக்கு போய்விட்டோம். மார்புக்கு அடுத்தபடியாக தோள்கள் என்கிற வகையிலேயும் சோபானம் தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யானையை கட்டி போடுவது, அந்த கட்டி போடுவதற்கு வழக்கமான கயிறு வைத்துக் கொள்ளாமல் வேறு ஒரு ரூபகத்துக்கு உள்ளான ஒரு கயிறாலே கட்டி போடுவது என்று இதெல்லாம் வேறொரு ஸ்லோகத்திலேயும் இதே சுவாமி தேசிகன் அனுபவித்திருப்பதை நாம் இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார்? தன்னையே ஒரு யானை என்று சொல்லிக் கொள்கிறார். இந்த ஸ்லோகத்திலே தன்னுடைய சிந்தையை யானை என்றார். அந்த ஸ்லோகத்திலே தன்னையே ஒரு யானை என்று சொல்லிக்கிறார். தனக்கே கொழுப்பு பிடித்திருக்கிறது, தானே திமிரி கொண்டு போகிறோம். அந்த யானையை கட்டுவதற்கு எந்த கயிறை வைத்துக் கொள்ள வேண்டும்? திருவேங்கடமுடியானிடம் கட்ட வேண்டும். எப்படி என்றால், தயாதேவி அனுகிரகம் என்ற சங்கிலியை கொண்டு கட்டுகிறாள் என்று அந்த ஸ்லோகம் எப்பொழுது? திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருப்தம் ஸ்மாத்வாபி தூளி ரசிகம் பஜனேபி பீமம் பத்வா கிருஹாண விருஷசைல பதேர்தயே மாம் த்வத்வாரணம் ஸ்வயமனுக்ரஹ ஸ்ருங்கலாபிஹி என்று அந்த ஸ்லோகத்தில் சொன்ன கருத்துக்கும் இந்த ஸ்லோகத்திலே இப்பொழுது பகவத் தியான சோபானத்திலே சொன்ன கருத்துக்கும் என்னென்ன ஒப்புமைகள் இருக்கிறது என்றால், முக்கியமாக 3 ஒப்புமைகள் இருக்கின்றன. அந்த ஸ்லோகத்திலேயும் யானை, இந்த ஸ்லோகத்திலேயும் யானை. அந்த ஸ்லோகத்திலேயும் வேறொரு சங்கிலி, வழக்கமான சங்கிலி இல்லாமல் இந்த ஸ்லோகத்திலேயும் யானையை கட்டுவதற்கு வேறொரு சங்கிலி. அதைவிட இன்னும் ஒன்று, அந்த ஸ்லோகத்திலும் யானை என்பதற்கு சொன்ன பதத்துக்கு 2 அர்த்தம் சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகத்திலும் யானை என்று சொன்ன பதத்துக்கு 2 அர்த்தம் சொல்ல வேண்டும். 4வதாக அந்த ஸ்லோகத்தில் யானை என்று சொன்னதற்கு என்ன காரணம், சாதிருஷ்யம் என்ன என்பதை தானே விவரித்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலேயும் ஓரளவுக்கு திருப்தா அசேயம் என்ற அளவுக்கு, அதாவது தர்ப்பம் இருக்கிறது, கொழுப்பு இருக்கிறது என்ற ஒற்றுமையை காட்டியிருக்கிறார். அங்கே நிறைய ஒற்றுமையை காட்டுகிறார் தன்னை யானை என்று சொல்வதற்கு. அதிலே 4 பார்ப்போம். திருஷ்டேபி துர்பலதியம், யானைக்கு உடம்பில் பலம் அதிகமே தவிர மூளையிலே பலம் குறைவுதான். நானும் அப்படித்தான் இருக்கிறேன். எனக்கு உடம்பிலே எவ்வளவு வலு இருக்கிறதோ அவ்வளவு வலு மூளையிலே இல்லை. தமனேபி திருப்தம், யானையை அடக்கி வைத்தால் கூட அது கொழுப்பு பிடித்துக் கொண்டுதான் திமிரும். அதே மாதிரிதான் என்னை என்னுடைய பெரியவர்கள் தமனம் பண்ணி வைத்திருக்கலாம், ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கலாம். ஆனாலும் கூட நான் கொழுப்பு கொண்டவனாகத்தான் இருக்கிறேன். ஸ்நாத்வாபி தூளி ரசிகம், யானையை கொண்டு போய் காவேரியிலே குளிப்பாட்டி விட்ட பிறகு கூட, குளித்த பிறகு கூட மணலை வாரி தன்மேல் அடித்துக் கொள்ளும். அது யானையினுடைய சுபாவம். நானும் அப்படித்தான். எவ்வளவோ எனக்கு சம்ஸ்காரங்களை பண்ணி வைத்தாலும் கூட அதற்கெல்லாம் மேலாக நான் அழுக்கை பூசிக்கொண்டு நிற்கிறேன். பஜனேபி பீமம், நம்மிடம் பணிந்தவர்களும் கூட யானை பயங்கரமாக இருக்கும். நாம் யானையை ஹிம்சிப்பதற்காக போக வேண்டாம். அந்த யானையினிடம் ஒரு வாஞ்சையோடு கூட அதன் அருகில் போனால் கூட அது பயங்கரமாகத்தான் இருக்கும். நானும் அப்படித்தான் பயங்கரமான ஆசாமியாக இருக்கிறேன். நான் ஒரு யானையாக இருந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே என்னை கட்டி போடுவதற்காக அவனுடைய தயாதேவியானவள் ஒரு சங்கிலியை தூக்கி கொண்டு வருகிறாள் கட்டுவதற்கு. ஒரு இரும்பு சங்கிலியா என்றால் ஸ்வயம் அனுகிரக சங்கலாபிஹி, அனுகிரகம் என்கிற சங்கிலிகளை கொண்டு என்னை கட்டி போட்டு தன்னுடைய அனுகிரகத்தினாலேயே நானாகிற யானையை கட்டி பெருமாளுடைய திருவடியிலே கொண்டு சேர்க்கிறாள் என்று அங்கே சொன்னதே தான் இங்கே ரங்கநாதனுடைய பாஹு என்கிற ஆலானம், அதிலிருந்து ரஷ்மி பூஷண ரஷ்மி என்கிற கயிறாலே என்னுடைய சிந்தையை கட்டி போட்டிருக்கிறது என்று.
வேறொரு சாதிருஷ்யம், அங்கே யானைக்கு வாரணம் என்கிற பதம், இங்கே யானைக்கு ஹஸ்தினி என்கிற பதம். வாரணம் என்கிற பதத்துக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு, ஹஸ்தினி என்கிற பதத்துக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு. அந்த வேடிக்கையை ரசிக்கும்படியாக ரெண்டு ஸ்லோகங்களிலேயும் பண்ணி இருக்கிறார். வாரணம் என்றால் எனக்கு வேண்டாம் என்று தடுப்பது கூட வாரணம் தான். வாரயதி, தடுக்கிறார் என்ற அர்த்தம். நான் அப்படித்தான், ஞானை மட்டும் இல்லை, எனக்கு கிடைக்கிற அனுகிரகத்தை கூட வேண்டாம் என்று தடுக்கக்கூடியவன், அவ்வளவு துர்ஜனனானவன் நான் என்று அங்கே இரண்டர்த்தம் வாரணமாக இருக்கிறேன் நான் என்பதற்கு. இங்கேயும் இரண்டர்த்தம், என்னுடைய சிந்தை ஹஸ்தினியாக இருக்கிறது என்பதற்கு. அது பெண் யானையாக கொழுப்பு பிடித்திருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இரண்டாவது, ஹஸ்தினி என்கிற அழகிகள், அழகி வகையிலே ஒருத்தி ஹஸ்தினி, அப்படியாகவும் என்னுடைய சிந்தை இருக்கிறது. என்னுடைய சிந்தைக்கு சில நல்ல அம்சங்கள் இருப்பதையும் மறுக்க முடியாது. என்னுடைய எண்ணம் பிறருக்கு இன்பத்தை விளைவிக்க கூடிய எண்ணமாக இருக்கிறது. அதனாலே இது ஹஸ்தினியாக இருக்கிறது. இப்படி தயாசதக ஸ்லோகத்தையும் பகவத் தியான ஸ்லோகத்தையும் ஒப்பிட்டு 4 கருத்துகள் பொதுவாக இருப்பதை பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற அலங்காரங்களை லேசாக அனுபவித்து விட்டு நிறுத்திக் கொள்வோம். முதலிலே அனுப்பிராசம் என்கிற அலங்காரம், இது சொல்லணி. இந்த ஸ்லோகத்திலே 2வது, 3வது, 4வது பாதங்களிலே பார்த்தோமானால், பிராப்தரங்கே சயுதுரகில பிரார்த்தனா பாரிஜாத்தம், பிராப்தா என்று ஆரம்பித்து பிரார்த்தனா என்பதை நடுவிலே வைத்திருக்கிறது. பிரா என்கிற எழுத்து எங்கே திரும்பி வந்தால் அந்த சப்தாலங்காரம் ஸ்பஷ்டமாகவும் அந்த இடத்திலே திரும்பி வந்திருக்கிறது. பிராப்தாரங்கே பிரார்த்தனா என்று. அதே மாதிரிதான் திருப்தா சேயம் திருடநியமிதா என்று. திருப்தா என்கிற பதமும் திருட என்கிற பதமும் திரு என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. அது 3வது பாதத்திலே பக்கத்தில் வந்திருக்கிறது. அதே மாதிரிதான் 4வது பாதத்திலும் சிந்தா ஹஸ்தினி சித்திரமாலான என்று சி என்கிற பதம் எழுத்தானது ஆரம்பத்தில் வந்திருக்கிற எழுத்து மறுபடியும் அதே பாதத்தில் திரும்பி வருகிறது. தமிழிலே இதை மோனை அலங்காரம் என்று சொல்வார்கள். மோனை என்று. சம்ஸ்கிருதத்தில் மோனை என்கிற பதம் கிடையாது. இது வெறுமை அனுப்பிராசம் என்ற வகையிலே சேர்த்து அதிலே ஒரு வகையாக சொல்வார்கள். முதல் பாதத்தில் கூட சொல்லலாம். ஏகம் என்பது இதரம் என்பது, ஏகும் ஈ என்ற எழுத்தும் ஒரே எழுத்தாக இல்லாவிட்டால் கூட சம்பந்தப்பட்ட எழுத்து. ஏ ஈ என்கிற 2 எழுத்துகளும் ஒன்றோடொன்று உற்பத்தி ஸ்தானத்தினாலே சம்பந்தப்பட்டவை. அந்த எழுத்து வந்தாலும் அதை மோனை என்று தமிழிலும் ஒப்புக்கொள்கிறார்கள். இது அனுப்பிராசம் என்கிற அலங்காரம். அடுத்ததாக ஸ்லேஷம் என்கிற அலங்காரம். ஸ்லேஷம் என்றால் இரட்டை பொருள் கொண்ட பதங்களாலே வேடிக்கையாக பேசுவது என்று. இங்கே நாம் 2 பதங்களை எப்படி பார்த்தோம். ஒரு பதம் ஹஸ்தினி என்பது, இன்னொரு பதம் ரஷ்மி என்பது. ரஷ்மி என்பதற்கு கடிவாளம் என்றும் கயிறு என்றும் கிரணம் என்றும் 2 அர்த்தங்கள் சொல்லி வேடிக்கை பார்த்தோம். 2 அர்த்தங்களும் இங்கே நன்றாக பொருந்துகின்றன என்று. ஹஸ்தினி என்பதற்கு பெண்ணழகி என்று ஒரு அர்த்தம், ஒரு வகை அழகி என்று, பெண் யானை என்று ஒரு அர்த்தம், அதையும் நாம் பார்த்தோம். கிளேஷாலங்காரமும் இருக்கிறது. அதற்கடுத்ததாக ரூபகாலங்காரம் இருக்கிறது. பிரார்த்தனா பாரிஜாத்தம் என்று. அந்த பாகுவை பாரிஜாத்தம் என்று சொல்லும் பொழுது அது ரூபகம், உருவகப்படுத்துகிறார். பாரிஜாத்தமாக பாகுவை உருவகப்படுத்தி இருக்கிறார். அதுல என்னென்ன பொருத்தங்கள் என்று பார்த்தோம். முக்கியமான பொருத்தம் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது என்று. வேறு சில பொருத்தங்களும் இருக்கிறது. பாரிஜாத்த மரத்து கிளை போலதான் இந்த கை நீண்டிருக்கிறது என்று சுந்தரபாகுஸ்தவத்தில் இருந்தும் பார்த்தோம். அது தவிர பரம்பரா ரூபகம் என்று ஒன்று இருக்கிறது. 3 வஸ்துக்களை ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட 3 வஸ்துக்களை 3 சம்பந்தப்பட்ட வஸ்துக்களாகவே உருவகப்படுத்துவது என்று. சிந்தா ஹஸ்தினி என்னுடைய சிந்தை என்கிற பெண் யானை ரங்கநாத பாகு என்ற ஆளான யந்திரத்திலே அவனுடைய கேயூர கடகாதி பூஷண ரஷ்மிகளாலே கட்டி போடப்பட்டது என்ற இடத்திலே
மூன்று ரூபகங்கள் ஒன்றோடொன்று ஏய்ந்திருக்கின்றன. அது பரம்பரா ரூபகம் என்பது. அது தவிர வெதிரேகம் என்ற ஒரு அலங்காரத்தை பார்த்தோம். என்னதான் பாரிஜாத்தம் என்று இந்த கையை சொன்னால் கூட, பாரிஜாத்தத்தை இதுக்கு உவமையாக காட்டினாலும் கூட அந்த உவமையானது பூர்த்தியாக பொருந்தாது. இது பாரிஜாத்தத்தை காட்டிலும் விலட்சணமான பாரிஜாத்தம். எப்படி என்றால், அந்த பாரிஜாத்தமானது அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம் கிடையாது, திரிவர்க்க பிரார்த்தனா பாரிஜாத்தம் தான். இந்த பாரிஜாத்தமானது அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம் என்ற அந்த வித்தியாசத்தை காண்பித்தாரே, அது வெதிரேக அலங்காரம் என்பது. ஆலான யந்திரத்திலேயும் அப்படி ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. சித்திரமாலான யந்திரம் பரம்பரா ரூபகத்திலேயும் லோகத்திலே இந்த ரூபகத்துக்கு பார்க்கிற அந்த பண்புகள் இல்லாமல் விசித்திரமாக இருக்கிறது என்று 4 வித ஆச்சரியங்களை பார்த்தோம். அந்த விதத்திலேயும் வெதிரேகம் இருக்கிறது. இவ்வாறாக பல அலங்காரங்களை ஒரே இடத்திலே ஒரே வாக்கியத்துக்குள்ளே புகுத்தி நயம்பட பேசியிருக்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாகுனாலே கட்டப்பட்ட சிந்தை கொண்டவர்களாக நாமும் ஆவோமாக. தேசிக சிந்தையைத்தான் அது கட்டி போட்டது. பூஷணங்கள் ரஷ்மிகளை அனுப்பி நம்முடைய சிந்தையையும் அது கட்டி போடட்டும். அனுபவதி மே என்பதற்கு பதில் அனுபவத்துமே என்ற பாடமும் உண்டு. தேசிக சிந்தையானது அனுபவிக்கிறது என்று சொல்லாமல் என்னுடைய சிந்தையானது அனுபவிக்கட்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் ஒரு பாடபேதம். அதன்படி இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் எல்லாருடைய சிந்தாஹஸ்தினிகளும் அந்த ரங்கநாத பாகு என்கிற ஆலானத்திலே கட்டி போடப்படட்டும், கட்டி போட்டு அதை அனுபவிக்கட்டும் என்று பிரார்த்தனையுடன் முடிகிறது. எல்லா பிரார்த்தனைகளையுமே அவர் பாரிஜாத்தமாக அளிப்பவரானபடியினாலே இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, மே சிந்தா அனுபவது என்று ஒரு பிரார்த்தனை அவரிடம் வைக்கிறோம். என்னுடைய எண்ணமானது உம்முடைய திருத்தோள்களை அனுபவிக்கட்டும் என்று. அவர் பாரிஜாத்தமானபடியினாலே, அவருடைய பாகு பாரிஜாத்தமானபடியினாலே அந்த பிரார்த்தனையையும் அவர் ஸ்வீகரித்து நிறைவேற்றி வைப்பார். ஏகம் லீலோபஹிதமிதரம் பாஹுமாஜானுலம்பம் பிராப்தாஹரங்கே சயுதுரகில பிரார்த்தனா பாரிஜாதம் திருப்தாசேயம் திருடநியமிதா ரஷ்மிபிர்பூஷணானாம் சிந்தாஹஸ்தின்யனுபவதி மே சித்திரமாலானயந்திரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சோபானத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு திருத்தோளிலிருந்து திருமுக மண்டலத்துக்கு ஏறப்போகிறோம். அடுத்த வாரம்